அன்பிற்குரிய நண்பர்களே, கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் ஒரு மாத காலம் நான் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவு செய்வதென்பது ஒரு தடங்கல் ஏற்பட்டுவிட்டது. அது மட்டுமில்லாமல் நான் ஒரு புராதனமான ராமர் கோவிலை என் செலவில் ஒரு மலைப்பகுதியில் சேலம் மாவட்டத்தில் எடுத்து சீர் செய்து ஐம்பொன் விக்கிரகங்களை அங்கு பதித்து ஒரு பிரதிஷ்டை விழா நடத்துகிற சூழ்நிலையில் நான் அதில் கொஞ்சம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த காரணத்தால் இந்த பணியை கவனிக்க இயலவில்லை. மன்னித்தருள்வீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய என்னுடைய பதிவு என்பது நான் ரசிக்கும் அண்ணாமலை. திரு அண்ணாமலை அவர்கள் மீது பல்வேறு விதமான கருத்துக்கள் உண்டு. ஆனால் அரசியலை தாண்டி அவரை நான் ரசிக்கிறேன் என்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அவைகளை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு 3-4 காரணங்கள். அவரை பற்றி யார் யாரோ ஏதேதோ பேசுகிறார்கள். நல்ல மெச்சூரிட்டி வந்துவிட்டது. இன்றைக்கு அவர் தன் மீது வீசப்படுகிற ஒவ்வொரு கல்லையும் திரும்ப எடுத்து எரியாமல் சேமித்து வைத்துக் கொள்ளுகிறார். இதுதான் ஒரு தலைவனின் வளர்ச்சி. அரசியலை தாண்டியும் அவரால் செயல்பட முடிகிறது. ஒரு 3-4 விஷயங்கள் நான் ஏன் அவரை ரசிக்கிறேன் என்பதற்கான விஷயங்களை பதிவு செய்வது மட்டுமே என்னுடைய நோக்கம். தனிப்பட்ட முறையிலே அவர் ஏறுதழுவுதல் என்கிற ஒரு பெரும் மைதானத்தை திறந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பெரும் பொருட்செலவில் அதை மிக அழகாக அதை பற்றி விமர்சனம் செய்கிறார். அவர் சொன்ன கருத்து, மைய கருத்து என்பது, இவ்வளவு பெரிய பொருட்செலவில் நீங்கள் ஒரு மைதானத்தை கட்டியிருக்கிறீர்களே, அதற்கு யார் பெயரையாவது வைக்க வேண்டுமானால் மோடி அவர்கள் பெயரை மட்டும்தான் வைக்க முடியும். ஒவ்வொன்றாக விளக்கி சொல்லுகிறார். எப்படி காங்கிரஸ் ஆட்சி காட்சிப்படுத்த கூடாத மிருகங்கள் என்ற பட்டியலில் கரடி, காளை இவைகளையெல்லாம் சேர்த்து சட்டத்தை கொண்டு வந்தது. அன்றைக்கு அமைச்சராக இருந்த திரு ஜெய்ராம் ரமேஷ் எப்படி இந்த ஜல்லிக்கட்டை ஒரு பார்பேரிக் ஆக்ட் என்று சொன்னார். தேதியோடு கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்தமாக அதே நேரத்தில் விளக்கமாக சொல்லுகிறார். இந்த காட்சிப்படுத்த முடியாத மிருகங்கள், அது மட்டுமின்றி இது ஒரு பார்பேரிக் ஆக்ட் என்று மத்திய அமைச்சர் சொன்ன காங்கிரஸ் ஆட்சியில், திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில் என்னென்ன நடந்தது, அதன் பிறகுதான் உச்சநீதிமன்றம் இப்படி ஜல்லிக்கட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னது. காரணம், காட்சிப்படுத்த கூடாத விலங்குகளில் 7ஆவதாக காளையை கொண்டு வந்தீர்கள். அன்றைய
பிரதம அமைச்சர் திரு மன்மோகன் சிங் அவர்களும் இது ஒரு தவறான பழக்கம், இந்த விளையாட்டை அனுமதிக்கக்கூடாது, ரேக்லா, ஜல்லிக்கட்டு இவைகள் மனித பண்பாட்டுக்கு நாகரீகத்துக்கு விரோதமானது என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை திரு அண்ணாமலை படித்து காண்பிக்கிறார். திரு மோடி அவர்கள் வந்த பின்னாலே தான் அந்த காட்சிப்படுத்த கூடாத பட்டியலில், மிருகப்பட்டியலிலிருந்து, விலங்குகள் பட்டியலிலிருந்து திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு பாஜக ஆட்சியில் காளையை எடுத்து விடுகிறார். இப்படி காளை அதிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட பின்னால்தான் பீட்டா போன்ற அமைப்புகள் உச்சநீதிமன்றத்துக்கு தடை கேட்டு போனாலும் கூட நடந்தது. இன்றைக்கு அந்த ஏறுதழுவுதலோ என்ன பேரில் நீங்கள் அழைக்க ஆசைப்படுகிறீர்களோ அது ஓஹோவென்று நடப்பதற்கு, உச்சநீதிமன்றம் அதை அங்கீகாரம் செய்ததற்கு மோடிஜி தான் காரணம். எனவே உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி இருக்குமானால் நீங்கள் அந்த மைதானத்திற்கு, மக்கள் வரிப்படத்தில் கட்டப்பட்ட அந்த பெரும் மைதானத்திற்கு மோடி அவர்களை பெயரை வைப்பதுதான் முறை. 100க்கு 100 நியாயமான, அரசியல் கலப்பில்லாத, மிக மிக நடுநிலையான கருத்தாக நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன், பார்க்கிறேன். திரு அண்ணாமலையை நான் ரசிப்பதற்கு இந்த நடுநிலைமை ஒரு காரணம். இன்னொன்று, ஒரு நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய பிரபு என்கிற ஒரு தொலைக்காட்சி நிருபர் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு விட்டார். பல்லடத்தை சார்ந்தவர். ஓடோடி போய் அங்கே நிற்கிறார், பார்க்கிறார், ஆறுதல் சொல்லுகிறார். இவையெல்லாம் திரு அண்ணாமலை அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவராக வளர்ந்து விட்டார் என்பதை காண்பிப்பதாக நான் கருதுகிறேன். திரு திருமாவளவன் அவர்கள் திரு அண்ணாமலையை ஆட்டுக்குட்டி என்றெல்லாம் அழைத்து அசிங்கப்படுத்த வேண்டும் என்று பேசுகிற போது கூட திருச்சி மாநாட்டில் கொஞ்சமும் கண்ணியம் தவறாமல் அண்ணாமலை அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு முதலமைச்சரை அங்கு மேடையில் உட்கார வைத்து கொண்டு 23ஆம் புலிகேசியை போல் புகழ்ந்து பேசி 2 சீட்டுக்கு பதிலாக 3 சீட்டு கொடுங்கள் எனக்கு எம்பி என்று கேட்க என்னை திட்ட செய்திருக்கிறார். அப்படி அது பயன்படுமானால் எனக்கு மகிழ்ச்சி. வெடித்து சிதறவில்லை, கொந்தளித்து எழவில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த இனத்தையே அடிமையாக்கியிருப்பது திரு திருமாவளவனர்களும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் தலித்துகளை. அவர் சொல்லுகிறார், ஒரு 160 கோடி ரூபாய், 160,000 கோடி ரூபாய் தலித் நலனுக்காக மத்திய அரசு ஒதுக்கியதை முழுவதுமாக செலவு செய்யாமல் ஒரு 100 கோடி ரூபாயை திருப்பி அனுப்புகிறார்கள். இதுதான் திமுக தலித்துகளுக்கு செய்கிற நன்மையா? அவர் என்னை ஆட்டுக்குட்டி என்பதனால் எனக்கு வருத்தமில்லை. ஆட்டுக்குட்டி ஒரு நல்ல விலங்கு. நான் ஆட்டுக்குட்டியாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவேன். என்னை வைத்து அண்ணன் திருமாவளவன் தனக்கு ஒரு லாபத்தை சம்பாதித்து கொள்ள முடியுமானால் எனக்கு மகிழ்ச்சி. அழகாக சொல்லுகிறார், எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து வாரிசுகளுக்கு மட்டுமே பதவி வழங்கப்படுகிறது என்பதை மிக மிக எளிய உதாரணத்தால் சுட்டிக்காட்டுகிறார்.
சென்னையை மட்டும் சொல்லுகிறேன் என்று பதில் சொல்லுகிறார். 3 எம்பிக்கள், ஒரு எம்பி ஆற்காடு வீராசாமியினுடைய மகன், இன்னொரு எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் சகோதரர், இன்றைக்கு அமைச்சர், முன்னாள் அவருடைய தந்தை அமைச்சர், இன்னொருவர் முரசொலி மாறனின் மைந்தன். இப்படித்தான் இந்த கட்சி வாரிசுகளின் கட்சியாக வளர்ந்திருக்கிறதே தவிர ஒரு இடத்திலும் உழைப்பவனுக்கு மரியாதை இல்லை, தொண்டனுக்கு மரியாதை இல்லை. இந்த கட்சியை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர் தமிழ்நாடு பூரா சொல்லியிருக்கலாம் என்றாலும் கூட சென்னையில் இருக்கிற 3 தொகுதிகளை, எம்பி தொகுதிகளை வைத்தே மிக 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 அழகாக இதனை எடுத்து சொல்லிவிட்டார். திரு அண்ணாமலை அவர்கள் எதையும் மறைக்காமல் பேசக்கூடிய ஆற்றல் இப்போது வந்திருக்கிறது அவருக்கு. ஜல்லிக்கட்டாக இருந்தாலும், திருமாவளவனுடைய வார்த்தை பிரயோகங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதை நேர்கொண்டு நியாயமான முறையில் அதை கவனிக்கக்கூடிய ஆற்றல் வந்திருக்கிறது. அநேகமாக இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட இன்னொரு அரசியல் தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் உண்மை. என்னென்னவோ வார்த்தைகளை எல்லாம் எப்படியோ பயன்படுத்துகிறபோது கூட கோபம் இழக்காமல் மாலத்தீவை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிறார். எனக்கு உண்மையிலேயே தெரியாது. மாலத்தீவு அமைச்சர்கள் இந்திய நாட்டை பற்றி ஒரு அமைச்சர், குறிப்பாக அவர் பெயர் அவசியமில்லை, இங்கே இருக்கிற ஓட்டல்கள் எல்லாம் நாரும் என்று கொஞ்சம் தரக்குறைவாக பேசுகிறார். திரு அண்ணாமலை சொல்லுகிறார், சின்ன நாடு. எவ்வளவு சின்ன நாடு என்றால், உண்மையில் அவர் சொன்ன பிறகுதான் அதை நான் கற்றுக்கொண்டேன். டாட்டா டிசிஎஸ் இருக்கிறதல்லவா, அந்த டிசிஎஸ் மொத்தம் எத்தனை ஊழியர்களை வைத்திருக்கிறதோ அந்த ஊழியர்கள் எண்ணிக்கையை விட, அதாவது டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் வைத்திருக்கிற ஊழியர்களின் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கையை விட மாலத்தீவினுடைய ஜனத்தொகை குறைவு. அவர்களெல்லாமா இந்தியாவை பற்றி இப்படி பேசுவது? அதை நான் கற்றுக்கொண்டேன். இப்படி அரசியல் மட்டுமே அல்லாமல் கொஞ்சமும் கொந்தளிக்காமல், உணர்ச்சி வசப்படாமல் இப்போது திரு அண்ணாமலை பேசுகிறார். மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. யாரையும் கோபப்படாமல் கிட்டத்தட்ட அதிமுகவை தாக்கி பேசுவதையே விட்டுவிட்டார். திமுக கூட அவர்கள் எப்போது தாக்கி பேசுகிறார்களோ அதற்கு மட்டுமே பதில் சொல்லுகிறாரே தவிர இவராக தேடி போய் வம்பு வளர்ப்பதில்லை. ஒரு தலைவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும். ஒரு ஓராண்டு காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்திருக்கிறார் என்பது என்னுடைய பணிவான வணக்கம். அதனால்தான் நான் ரசிக்கிற அண்ணாமலை என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். அரசியலில் ஒரு பதவிக்கு வர முடியலாம், வர முடியாமல் போகலாம். மக்கள் வாக்களிக்கிற போது நூற்றுக்கணக்கான எண்ணங்களை, கொள்கைகளை, நியாயங்களை, ஒரு பின்னணிகளை வைத்து வாக்களிப்பார்கள். எனவே ஒருவேளை
திரு அண்ணாமலை அவர்கள் பதவிக்கு பெற முடியாமல் கூட போய்விடலாம், தவறல்ல. ஆனால் ஒரு பெரிய மெச்சூரிட்டி வந்துவிட்டது என்பதும், எதையும் சுற்றி வளைத்து பேசாமல் நேராக பதில் சொல்லுகிற பாங்கு அவருக்கு வந்துவிட்டது என்பதையும், மிகச் சிறப்பாக விஷயங்களை கையாளுகிறார் என்பதும் என் மனதுக்கு மிக பிடித்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களே, நீங்கள் பதவிக்கு வருவீர்களா எனக்கு தெரியாது. எந்த பதவிக்கு வருவீர்கள் யான் அறியேன். ஆனால் ஒரு தனிப்பட்ட முறையில் சீர்தூக்கி நடுநிலையோடு பேசக்கூடிய ஒரு தலைவனாக நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள். அதனாலேயே உங்களை ரசிக்கிறேன் என்று பதிவு செய்வதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. நன்றி.